சிலர் வந்து கடவுள் வழிபாடு என்ற பெயரிலே கடவுளுக்கு டிசைனா பூஜை செய்வாங்க. உதாரணத்துக்கு சில பணக்காரர்கள் வந்து கடவுளுக்கு தங்கத்தை கொடுப்பாங்க, வெள்ளியை கொடுப்பாங்க. அப்புறமா சிலர் வந்து நிறைய யாகங்கள் வளர்ப்பாங்க, நிறைய யாகங்கள் செய்வாங்க. அதனால அவங்களுடைய குடும்பத்திற்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக. ஆனால் இதெல்லாம் என்னதான் செஞ்சாலுமே எல்லாத்துக்கும் மேல உண்மையான கடவுள் வழிபாடுனா என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப எளிமையா மக்களுக்கு வந்து உணர்த்துவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய வள்ளலார். அந்த காலகட்டத்திலே அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையான கடவுள் வழிபாடுனா உயிர் இரக்கமே உண்மையான கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப சிம்பிள். வள்ளலார் அவர்களுடைய அப்ரோச் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ரோச். ஆனால் சிம்பிளா எளிமையா சொன்னால், எளிமையா ஒரு விஷயத்த சொன்னால் இந்த நாட்டில் நிறைய பேருக்கு பிடிக்காது, எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் யதார்த்தம். ஸோ அவங்க என்ன சொல்றாரு, இதுதான் உயிர் இரக்கமே உண்மையான கடவுள் வழிபாடு. அதாவது ஒருத்தர் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை பார்த்த உடனே நம்மளால அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நமக்குள்ளேயும் அந்த இரக்க உணர்வு வரவில்லை என்றால் நீ என்னதான் கடவுள்கிட்ட போய் டிசைனா கடவுள் வழிபாடு என்ற பெயரிலே நீ பூஜை செஞ்சாலுமே அது வந்து பலனற்றது, பலன் தராது என்று சொல்கிறார் வள்ளலார். அப்புறமா ஜீவ காருண்யத்தால் மட்டுமே கடவுள் அருளை பெற வேண்டும். கடவுள் அருளை பெற வேண்டும் என்றால் ஜீவ காருண்யத்தால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய வள்ளலார். அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாடுரிமை, எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல பார்க்கும் உணர்வை வருவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிந்திச்சு பாருங்க தோழர்களே. அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.